என் செல்ல குழந்தையே, நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் யூகிக்க விடவே முடியாத ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. தெய்வங்களை வெளியே நிற்கச் சொல்லி ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்குள் வரப்போகிறார். இவர் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி இந்த விஷயம் என்னவென்று தெரிந்தவுடன் உடனடியாக உன்னிடத்தில் அதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கிறேன். உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நினைத்து இனி எப்பொழுதும் நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே தாய் வருவதற்கான காரணம் உனக்கு தெரிந்துவிடும். அதிலும் குறிப்பாக தெய்வத்தை நிற்கச் சொல்லி ஒரு காரியம் உன் வீட்டில் நடக்கும் என்றால் அதை உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் நான் இருப்பது உன் வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையை உனக்கென்று அதிகப்படுத்தி கொடுப்பது என்று தொடர்ச்சியாக தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்தையே நிற்கச் சொல்வது என்பது நம்மால் யூகிக்க முடியாத ஒரு விஷயம்தானே. தெய்வத்தை நிற்கச் சொல்லி ஒரு காரியம் நடக்கும் என்றால் அது நம்மால் கணித்து விடவே முடியாத ஒரு விஷயம்தானே. இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்காக வருகின்ற இந்த நேரமும் காலமும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே என்றும் இந்த தெய்வம் உன்னை தொடரும். இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நான் வருவதும் உனக்காக ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்வதும் இந்த தாய்க்கு ஒன்றும் இது புதியதல்ல. ஆனாலும் சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் இன்னமும் வராமல் இருக்கிறதல்லவா? சில விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதல்லவா? அதையெல்லாமும் நீ எப்பொழுதும் போல கவனமாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். தாய் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் அர்த்தங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்காக என்ன நடத்துகிறாள் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பது உனக்காக, என் அன்பை உனக்கு முழுக்க வெளிப்படுத்துவதற்காக என்பதற்காக மட்டுமல்ல. என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கும் சில விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிவிட என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு என்ன தர இருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உனக்கு நடக்கவிருக்கும் ஒரு சில விஷயங்களை நீ எப்பொழுதும் போல கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சில விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ நினைத்து கலங்க வேண்டாம். ஒரு கண்ணீர் ஒரு விஷயத்தில் வருகிறது என்றால் அடுத்த அந்த விஷயத்தில் உனக்கான நல்லது நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். அடுத்தது இந்த விஷயத்தில் உனக்கான நிம்மதி கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் இனி நடக்கும் விஷயங்களை என்னவென்று நீ உணர்ந்து கொள்வதும் இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஆச்சரியங்களாகும். நீ நினைத்தது போல
எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கையாகும். இனி எந்த நேரமும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ சரி செய்து கொள்ள தயாராகிவிடு. பல ஏமாற்றங்களை சந்தித்த என் பிள்ளை, நம்பிக்கை கொண்டவர்களை துரோகத்தை செய்யும் பொழுது அதை எல்லாமும் கண்டு மனமுடைந்து நின்ற என் குழந்தை, எப்பொழுதும் எதையாவது எண்ணி எண்ணி நீ கலங்கி தவித்தது எல்லாமும் போதும். இனி இந்த சூழ்நிலைகள் உன்னை மாற்றுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உன்னை தேற்றுவதை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தினுடைய துணை இருந்தும் வாழ்க்கையில் உடனிருப்பவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றம் என் பிள்ளையை எப்பொழுதுமே நிலைகுலைய செய்திருக்கிறது என்பதுதானே உண்மை. இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். சரியான முறையில் நீ எதையும் தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த நாட்கள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. வராகி சொல்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கை தூக்கிவிடும் என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்க வருபவள் உன் அம்மா நான் அல்லவா? யார் உன்னை ஏமாற்றினாலும், யார் உன் மனதில் நின்று உனக்கு எத்தனை காயங்களை கொடுத்தாலும், உன்னை அன்போடு அரவணைத்தவர்கள் இன்று உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும், என் பிள்ளை இதற்கெல்லாமும் இனி ஒரு நாளும் நீ கலங்காதே. வாழும் நாட்கள் நமக்கு நல்லதை தரும் என்பதனை நம்பு. வருகின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையை உனக்கென உறுதிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடத்தப்படும் என்பதனையும் நீ நம்பு. ஆரம்பத்தில் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளை கொடுத்த விஷயங்கள் இப்பொழுது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை தரத் தொடங்கி இருக்கிறது என்றால் இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நமக்கான நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக நமக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த வராகியோடு துணை இருந்து உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் எல்லா நேரமும் உனக்கென நான் சொல்லித்தரும் பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை மாற்றும். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பல அடையாளங்களை என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வழிநடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை சந்தர்ப்பங்களையும் என் பிள்ளை இனி யோசித்து நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? உனக்கான தேவைகளை எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் இனி நிச்சயமாக நீ மனமுவந்து பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா காலமும் எல்லா நேரமும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தருவது, எந்த சூழ்நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கும் நம்பிக்கையை கொடுப்பது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கலங்காமல் என் பிள்ளை தாயின் அன்பை பெற்றுக்கொண்டால் உன்னை சுற்றி வரும் தீய மனிதர்களையும் நீ அடையாளம் கண்டு கொள்வாய். ஆனால் தெய்வத்தை வெளியே நிற்கச் சொல்லி உள்ளே வருகின்றவர்கள் ஒருபோதும் தீய மனிதர்களாக இருக்க முடியாதல்லவா? தெய்வம் அதற்கு ஒருபோதும் ஒத்துழைப்பு கொடுக்காதல்லவா? அப்படியானால் இதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதையும் உனக்கு ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக எடுத்துச் சொல்வதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலமும் நேரமும்
உனக்கு இனிமேல் எப்பொழுதும் நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திராத விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கணித்து விடுவாய் அல்லவா? வராகி, நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் சில உண்மையான விஷயங்களைக் கண்டு நீ பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கென உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய இந்த காலம், உன்னோடு இருந்து நான் உனக்காக தருகின்ற இந்த நேரம் என்று சட்டென்று எதையும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னிடத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை எல்லாமும் உணர்ந்து நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நாளைய தினம் முழுக்க முழுக்க ஆடி அமாவாசையினுடைய நாள். அமாவாசை திதி முழு நேரமும் இருக்கின்றது. இந்த நாளில் உன் மனதில் தோன்றும் விஷயங்களை எல்லாமும் நீ நிறைவாக புரிந்து கொண்டால், உனக்குள் தோன்றும் விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொண்டால், சுற்றி நடப்பதும் உன்னை சூழ்ந்து வருவதும் உன்னால் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறக்காதே. எதையுமே உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள். உன்னிடத்தில் நின்று நான் சொல்வது இனி உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் உனக்கு வேண்டியதும் உன்னுடைய விருப்பங்களும் சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? கலங்காமல் இருந்தால் எதுவும் இங்கு சாத்தியம் என்பதனை நீ மறக்காதே. உன் வீட்டிற்கு அமாவாசை நாளில் முன்னோர்கள் வருகிறார்கள். தெய்வம் இருக்கும் இடத்தில் முன்னோர்கள் இருக்க முடியாது. முன்னோர்கள் இருக்கும் இடம் தெய்வம் நிச்சயமாக ஒதுங்கி நிற்கும். பித்ருக்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் செய்ய நினைத்த சில காரியங்களை செய்வதற்கு இந்த நாட்களில் வந்தே தீர்வார்கள் அல்லவா? என் குழந்தையே, அவர்களுக்கென கொடுக்கப்பட்ட ஒரு நாள் அமாவாசை திதி என்பது அவர்களுக்காக கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு. தன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் மீண்டும் காண்கின்ற ஒரு வாய்ப்பு. பூலோகத்திற்கு வந்து அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிறார்கள். தன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் தந்துவிட்டு இங்கிருந்து செல்கிறார்கள் அல்லவா? ஒவ்வொன்றையும் இதுபோல நடத்தும் இந்த நேரம் நாம் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே நாம் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டும் என்று நினைக்கும் நேரம் நம்மை சுற்றி பல நல்ல விஷயங்களும் நடக்க பெறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கும் உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வராகி நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அப்பட்டமாக உனக்கு நான் எடுத்துச் சொல்லிவிடுவேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு சோதனையிலும் இருந்தும் உனக்கு நான் நன் மதிப்பை நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று எல்லாமும் நீ நினைத்து கொண்டிருக்கும் நேரம் உன்னுடைய முன்னோர்களினுடைய அருளாசிகளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அந்த நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய விடியல் உன் இல்லத்திற்குள் முன்னோர்கள் வர வேண்டுமா அல்லது தெய்வம் வர வேண்டுமா என்பதனை முடிவு செய்ய வேண்டியது உன் கைகளில் தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? முன்னோர்கள் வர வேண்டும் என்றால் உன் வீட்டு வாசலில் கோலம் இருக்கக்கூடாது. தண்ணீரை மட்டும் தெளித்துவிட்டு கோலம் போடாமல் நீ சென்று விடலாம். அதே நேரம் நீ கோலம் போட்டாயானால் முன்னோர்கள் உள்ளே வருவதில்லை, தெய்வம் உள்ளே வந்துவிடும். எதனால் தெரியுமா? அமாவாசை என்பது இருவருக்கும் உகந்த நாட்கள்தான். ஆனாலும் முன்னோர்கள்
வரும்பொழுது உன் வீட்டு வாசலில் கோலம் இருந்தால் நீ அவர்களை எதிர்பார்க்கவில்லை, இந்த நாளிலும் கூட நீ தெய்வத்தை தான் எதிர்பார்க்கிறாய் என்று நினைத்து அவர்கள் அங்கிருந்து கலங்கிச் சென்று விடுவார்கள். பொதுவாகவே தெய்வம் இருக்கும் இடத்தில் முன்னோர்களின் படத்தை வைத்து வழிபடக்கூடாது. அவர்களின் படத்தை தனியாகத்தான் வைத்து வழிபட வேண்டும். என் குழந்தையே, அதிலும் குறிப்பாக அவர்களினுடைய பார்வை தெற்கு முகமாக விழ வேண்டும். அப்படி இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த வீட்டில் அவர்கள் நல்லபடியாக இருந்து பல நன்மைகளை நடத்தி கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது போன்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க இனி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களிலும் நான் வருகின்ற இந்த நேரங்களிலும் உன்னை தேடி தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்வது போல இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு ஏற்ற விஷயங்களை எல்லாமும் உறுதியாக உனக்கு சொல்லிக் கொடுப்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடந்து முடிந்த எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்றதை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய முன்னோர்கள், உன் கன்னிப்பெண் தெய்வம் என்று இவர்களினுடைய அருளாசிகளோடு நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து விடுகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் என் பிள்ளை தவியாய் தவித்த விஷயங்கள், என் பிள்ளைக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே உனக்கு சரியானதாகவே மாறும் என்பதனை நீ மறக்காதே. சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் என் பிள்ளையினுடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் இனி உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நீ எதையும் புரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் ஒரு சேர நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் இனி முழுக்க முழுக்க உனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளும் உன் விருப்பம் எல்லாமும் உனக்கு தெளிவான ஒரு புரிதலை சரியாக கொடுக்கும் இந்த காலம் என்றுமே உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன். விடியல் பொழுது உனக்கு நம்பிக்கைக்குரிய பொழுதாகவும் உன் வீட்டில் முன்னோர்களின் வருகையை உறுதிப்படுத்தும் ஒரு பொழுதாகவும் நிச்சயமாக உனக்கு இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். யாரால் உனக்கு கெடுதல் நடந்தாலும் இத்தனை தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அது உனக்கானதாக சரியானதாக மாற்றி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாது. எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கே என்று நான் உறுதிப்படுத்தி தரும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொரு நிலைகளையும் இனி கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் என் பிள்ளை வாழ்கின்ற வாழ்க்கைக்கான அர்த்தங்களும் என் பிள்ளை பெற நினைக்கின்ற விஷயங்களுக்கான அர்த்தங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். யாரும் இல்லை என்று சொன்னவாய் எல்லோரும் தனக்கிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டிய விடியலாக நாளைய விடியல் நிச்சயமாக உனக்கு இருக்கத்தான் போகிறது என்பதனையும் மறந்து விடாது. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.